अध्यक्ष एक सेकंड के लिए आपके बीच में आएंगे। सब साथी को 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். 2 மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, இனி வரக்கூடிய காலங்களில் இந்தியாவினுடைய தேர்தல்களில் இவிஎம்முக்கு பதிலாக வாக்குச்சீட்டுகள் முறையில் தேர்தல் நடத்துவது. மற்றொன்று, இப்படியே போனால் இந்திய நாட்டையே மோடி விற்று விடுவார். அப்படி என்றால் ஆர்எஸ்எஸ்ஸையும் மோடியையும் இந்த ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை. இது எங்கே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது, எங்கு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறதுனா, குஜராத்தில் அகமதாபாத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய செயற்குழு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அந்த கூட்டத்தில் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய செயலராக இருக்கக்கூடிய, தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே ஒரு மிக முக்கியமான முடிவை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, உலகத்தினுடைய வளர்ந்த நாடுகள், மிகப்பெரிய வல்லரசு என்று சொல்லக்கூடிய நாடுகள் கூட வாக்குச்சீட்டுகளுடைய அடிப்படையில் தேர்தல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவிஎம் மூலமாக இந்தியாவில் தேர்தல் நடத்தப்படுவது என்பது மிகப்பெரிய சந்தேகத்தை இந்திய மக்கள் மனங்களில் எழுப்பியிருக்கிறது. நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வரும் பட்சத்தில், அதாவது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் பட்சத்தில், அடுத்த தேர்தல்களிலிருந்து உடனடியாக இவிஎம் முழுமையாக தடை செய்யப்பட்டு வாக்குச்சீட்டுகளுடைய அடிப்படையில் தேர்தல் நடத்தப்படும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ இப்படி ஒரு கருத்து வெளிவந்ததற்கு பிறகு இந்தியா முழுவதும் அதற்கு மிகப்பெரிய ஆதரவு அலைகள் வீசிக்கொண்டிருக்கின்றன. ஏன்னா நமக்கு தெரியும், சமீபத்தில் நடந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் திடீரென்று 75 லட்சம் வாக்குகள் எப்படி வந்தது, ஒரே குடும்பத்தில் பல ஆயிரம் வாக்குகள் எப்படி இருந்தது, இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் இன்று வரையிலும், இந்த நொடி வரையிலும் நம்முடைய தேர்தல் ஆணையத்தால் பதில் சொல்ல முடியாமல் கண்மிழித்து பதறிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது மட்டுமல்ல, கடந்த காலங்களில் குறிப்பாக பாஜக ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு நீங்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகள், இவிஎம் தொடர்பான குற்றச்சாட்டுகள், அது மட்டுமல்ல, சமீபத்தில் கூட நீங்கள் தெரியும், இந்திய தேர்தல்களில் தாங்கள் நினைக்கக்கூடிய கட்சி வெற்றி பெறணுங்கிறதுக்காக அமெரிக்காவிடமிருந்து பாஜக பணம் வாங்கி இருக்கிறது, அந்த பணம் வாங்கிய கட்சி பாஜக தான் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாம் இன்றைக்கு பெருமளவில் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது குறித்து எந்த விசாரணையாவது நடக்கப்படுகிறதா, இல்லை யாராவது ஒத்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் பூடகமாகவே இருக்குது. அப்போ ஒட்டுமொத்தமாக 2014 பிறகு இந்திய தேர்தல்களில் இருந்து வந்த ஜனநாயகம் என்பது முழுமையாக இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல்களில் மிகப்பெரிய முறைகேடுகள், மோசடிகள் நடந்து வருகிறது. அதனால் இவிஎம் அப்படிங்கிறத தடை செய்வது மட்டுமல்ல, தேர்தல் சீர்திருத்தங்களையும் மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்தில் அது உடனடியாக இந்தியாவில் செயல்படுத்தப்படும் என்று மல்லிகார்ஜுன கார்கே சொல்லியிருக்கிறார். 2வது விஷயம் சொன்னது ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் அவனுக்கு என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய பொய்யை தொடர்ந்து அவனுடைய சமூக வலைத்தளங்களின் வழியாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கும் மகாத்மா காந்திக்கும் பெரிய பிரச்சனை இருந்தது, 2 பேருக்குள்ளேயும் பகை இருந்தது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். ஆனால் அதை காங்கிரஸ் கட்சி மறுக்கிறது. 2 பேருமே ஒற்றுமையாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதா. இப்போ சர்தார் வல்லபாய் பட்டேலை பிரதமராக்குவதற்காக ஆர்எஸ்எஸ் முயற்சி பண்ணிச்சுது. ஆனால் நேரு பிரதமராக்குறதுக்கு காந்தி முயற்சி பண்ணார். சர்தார் வல்லபாய் பட்டேல் பிரதமராக வருவதற்கு தடையாக இருந்தவர் காந்தி அப்படின்னலாம். அன்னைக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், சர்தார் வல்லபாய் பட்டேலே நேரு வர வேண்டும் என்று விரும்பினார். இதுதான் உண்மையான வரலாறு இல்லையா? அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் சர்தார் வல்லபாய் பட்டேலை விரும்பினா, ஆர்எஸ்எஸ் அன்னைக்கு ஒரு சாதாரணமான ஒரு இயக்கம், ஒன்றுமே கிடையாது. அதிகாரத்தில் என்னைக்கு அவனுங்க வந்தானுங்க இல்லையா? அவனுங்க முடிவு பண்ண முடியுமா சர்தார் வல்லபாய் பட்டேலை கொண்டுறணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் முடிவு பண்ணுறதுக்கு அவனுங்க அமைச்சரவையிலையோ இல்லை ஆட்சி அதிகாரத்திலேயோ அவங்களுக்கு என்ன பங்களிப்பு இருந்தது? ஒன்றுமே கிடையாது. அப்போ திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொல்கிறானுங்க. அது மட்டுமல்ல, டாக்டர் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இடையே பகைமை இருந்தது அப்படின்னு. அவர்களுக்கு கருத்தில் சில வேறுபாடுகள் இருந்தது, மாறுபாடுகள் இருந்தது, ஆனால் நண்பர்களாக இருந்தார்கள். அந்த இடத்துல தான் மல்லிகார்ஜுன கார்கே ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை குறிப்பிட்டு சொல்கிறார். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய போது அம்பேத்கருக்கு எதிராக, நேருவுக்கு எதிராக, காந்திக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை ஆர்எஸ்எஸ் நடத்தியது. அவர்களுடைய உருவங்கள் எரிக்கப்பட்டது ஆர்எஸ்எஸ்ஸால் அப்படிங்கிற செய்தியை அவர் வெளியிடுறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு காந்திக்கும் பகைன்னு சொல்கிறாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆர்எஸ்எஸ்ஸை தடை செய்தவர். ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடியது ஒரு பயங்கரவாத இயக்கம், அதை இந்தியாவில் இருக்கக்கூடாது, அதை தடை செய்யப்பட வேண்டும் என்று களத்தில் நின்று அதை தடை செய்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். பிறகு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏன் ஆர்எஸ்எஸ்னுடைய தடையை நீக்கினார் அப்படின்னா, ஆர்எஸ்எஸ்காரன் பூரா போய் காலில் விழுந்தான்.
எப்படி விழுந்தான்? நாங்கள் வந்து இனிமேல் அரசியல் சார்ந்த எந்த விஷயத்துக்கு நாங்கள் பண்ண மாட்டோம், அரசியல் அமைப்பாக நாங்கள் செயல்பட மாட்டோம், இந்த ஒரு வாட்டி மட்டும் எங்களை மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்டதற்கு பிறகுதான் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆர்எஸ்எஸ்ஸின் மீது இருந்த ஆர்எஸ்எஸ்ங்கிறது ஒரு பயங்கரவாத இயக்கம் அப்படிங்கிற அந்த தடையை நீக்கம் செய்தார் என்பதுதான் வரலாறு. அதே மாதிரி மல்லிகார்ஜுன கார்கே சொல்கிறார், ரொம்ப முக்கியமான மற்றொரு செய்தி என்ன அப்படின்னா, இந்தியா முழுமையாக இப்படியே இருந்தால் இந்தியா முழுமையாக மோடி விற்று விடுவார். இன்றைக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் விற்கப்பட்டன. இப்போ நேருவினுடைய காலத்தில் எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டன ஒரு பட்டியல் போடலாம். இந்திரா காந்தி, மொரார்ஜி தேசாய், நீங்கள் விபி சிங், நரசிம்மராவ், மன்மோகன் சிங் காலம் வரையிலும் எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் இந்தியாவில் உருவாக்கப்பட்டன இல்லையா? ஆனால் மோடியால் இந்த 10-11 வருடங்களில் எல்லா பொதுத்துறை நிறுவனங்களும் விற்கப்பட்டன, அவர்களுடைய உற்ற நண்பர்களுக்காக விற்கப்பட்டன. இன்றைக்கு துறைமுகங்கள், இன்றைக்கு விமான நிலையங்கள், இந்தியாவுடைய மிக முக்கியமான ஆலைகள் எல்லாமே இன்றைக்கு யார் கைகளில் இருக்கிறது? இவங்க பிரைவேட் கையில் இருக்குது, பெரும் முதலாளிகள் கையில் இருக்குது. ரயில்வே உட்பட, எல்ஐசி உட்பட மிக முக்கியமான பங்குகள் எல்லாம் பெரும் முதலாளிகளுக்கு தாரை வார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. விரைவில் இந்தியாவையே அவர் விற்று விடுவார், அதனால் அவருடைய ஆட்சி அகற்றப்பட வேண்டும், ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் வீழ்த்தப்பட வேண்டும் என்று மல்லிகார்ஜுன கார்கே சொல்லியிருக்கிறார். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, வீழ்த்தப்படுவதற்கு இப்போ இந்தியா கூட்டணி ஒரு மிக முக்கியமான ஒரு பலமான கூட்டணியாக உருவெடுத்திருந்தது. ஆனால் 2023 பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியை சந்தித்தார்கள். அதற்கு மிக முக்கியமான காரணமாக சொல்வது என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு, வாக்கு எந்திரம். இது ரெண்டிலையுமே மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வராத பட்சத்தில் எத்தனை தேர்தல்கள் நடந்தாலும் பாஜக தான் வெற்றி பெற்று கொண்டிருக்கும் என்பதுதான் இன்றைக்கு சாதாரண இந்திய மக்கள் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம். அதனால தான் சாதாரண இந்திய மக்களிடம், நம்மை போன்ற மக்களிடம் பெரிய ஊடகங்கள் எல்லாம் வந்து கேள்வி கேட்குறாங்க, இவிஎம்மின் மீது நம்பிக்கை இருக்கிறதான்னு. இல்லைன்னு சொல்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகளின் மீது நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க, இல்லைன்னு சொல்கிறாங்க. பாஜக எப்படி தேர்தலில் ஒழுங்காக போட்டிட்டு நேர்மையாக வெற்றி பெறுகிறதா, இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்படி இந்திய மக்கள் ஆழ்மனதில் இது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக இருந்து கொண்டு வருகிறது என்பதுதான் முக்கியம். அதனால் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்தில், அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்றால் இவிஎம் என்பது முழுமையாக தடை செய்யப்படும். இந்த நேரத்தில் நான் மீண்டும் ஒரு செய்தியை எல்லா பதிவுகளையும் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இந்த இவிஎம் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்ட போது அதற்கு எதிராக முதலில் நீதிமன்றத்திற்கு சென்ற கட்சி பாஜக. நீதிமன்றத்திற்கு சென்றவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள். இதை தடை செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டியவர்கள் பாஜக கட்சியை சார்ந்தவர்கள். ஆனால் 11 வருடங்களாக ஏன் வாக்கு இயந்திரங்களுக்கு எதிராக, தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசாமல் கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற இந்திய மக்களுடைய கேள்விக்கு இவர்கள் கைகளில் பதில் இல்லை. அதனால் இன்னும் சந்தேகம் இருக்கிறது. அதனால தான் காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு மிக முக்கியமான அரசியல் திருப்பம், அதாவது இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான திருப்பமாக மாறப்போகிறது என்பதாக இந்திய மக்கள் கருதுகிறார்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.